இருக்குண்ணா. ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருக்குண்ணா. ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் இந்த பார்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் ஏதாச்சும்? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. இதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இது அந்த அளவுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ப்ரோ பார்த்துட்டு வரேன் படம். ஆக்சுவலாக வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தது தான். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு சின்ன வயசுலலாம் வந்து நான்லாம் வந்து சிடியை போட்டு நிறைய டைம் தேய்ச்சிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு ஹாரர் ஃபிலிம்னா ஈவில் டெட் சொல்லலாம். நிறைய பேர் பார்த்து இந்த உலகமே திரும்பி பார்த்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கூட சொல்லலாம். ஈவில் டெட் எப்படிங்க? பார்க்கலாம். நடுவில் கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 வருஷத்தில் வந்து 2-3 சீக்வல் விட்டாங்க. அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் இது வந்து ட்ரைலர் வந்தப்போ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறையா ஹாரர் எலமெண்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜம்ஸ்கார் மூமெண்ட்லாம் இருக்கும்னு நினச்சி தான் படத்துக்குள்ளே போனது. பட் அங்கே நடந்தது என்னென்னா, எனக்கு பர்சனலாக நான் சொல்கிறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, நல்லா ஓரளவுக்கு ஓகே கொண்டு போயிருந்தாங்க. பட் என்ன பேய் படங்கிறதான மரியாதையே போயிடுச்சு இந்த படத்தில். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் இது, இந்த பாட்டுக்கு மீதி ஃபோர்த் பார்ட் இது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் நாங்கள் பார்த்ததில்ல, இந்த படம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா பேய் படம் எடுத்துக்க சொன்னால் இவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி ட்ராமாவும் அவங்களோட புருஷன் பொண்டாட்டியோட கதையும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் பழி வாங்குற மாதிரி படமா, இல்லை வந்து சைக்கோ கில்லர் மூவியா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க. அதுலேயும் இந்த படத்தில் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 2-3 சீன்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எதுக்கு அவ்வளோ டிசாஸ்டராக எடுக்கிறாங்கன்னே தெரில. ஓகே. அதில் ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்டுக்கு அப்புறம் ஏதாச்சும் இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் வந்து நான் சின்ன வயசில் ரொம்ப அந்த டைமில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட அதே ஸ்டோரி தான். பட் வந்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஈவில் டெட்லாம் வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் கிளியராலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட்டு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா, பயம்படுத்தணும், அந்த ஹாரர் எலமெண்ட்ஸ் வைக்கணுங்கிறதுக்கோசம் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, ஓரளவுக்கு போச்சு. நல்லா இருக்கு. ஓகே. கான்செப்ட் எப்படி இருக்கு? இது ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணால் செகண்ட் பார்ட் இந்த போன் நல்லா இருக்கு. ஈவில் டெட் போன் நல்லா இருக்கு. எதனால பேர்ன் போய் வச்சிருக்கேன் தெரியல, நான் இப்போ தான் பார்க்க வந்திருக்கேன். ஓகே, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஏதோ ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஹாரர் ஃபிலிம் பார்க்குற மாதிரியே தெரில. அதுவுமே அதில் என்னென்னா, இவங்க அந்த ரத்தம் தெரிக்கிற சீன் வருது, இன்னும் 2-3 சீன்லாம் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களாலாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஃபேமிலியுமே கூட்டிகிட்டு போனால் இந்த இன்ட்ரோல் மிஷினுக்கு அப்புறமேலாம் நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய்லாம் உட்காந்துடாதீங்க. ஏன்னா அவ்வளோ ரத்தம் தெரிக்கிற சீன் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு மாதிரி லேக் நிறையா இருக்குது, ஸ்லோவாக போகுது. ரொம்ப எங்களுக்கு பார்க்கவே முடியல. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. ஆனால் படம் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி த்ரில்லிங்காக, கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குது. பட் வந்து பேய் படம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஏதோ சைக்கோ கில்லர் கலந்து எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் பேஸ் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பர் தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. படம் ஓகே, நல்லா இருந்துச்சு. 3 பார்ட்டுக்கும் இது ஃபோர்த் பார்ட்டு. 3 பார்ட்டுல கம்பேர் பண்ணும்போது இது எப்படி? ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்டு இந்த எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லா ஒரு என்கேஜிங்காக இருந்துச்சு. பாட்டு எடுத்த டைரக்டரேவா இது வேற? இல்லை, இது வேறு டேரக்டர் கண்டிப்பாக. ஏன்னா அந்த இது வந்து அது கிட்டத்தட்ட 1990s வந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட்லாம். அதெல்லாம் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அதுலேயே 2 பார்ட் கண்டினியூவாக வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து, செகண்ட் பார்ட் வந்து, தேர்ட் பார்ட் வந்து ரைஸுங்கிற மாதிரி ஒன்று வந்துச்சு. அது கூட ஓகே தான். அது ஆக்சுவலாக வந்து அதுவே ஆக்சுவலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே. படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 பார்ட்டுக்கு சரி, இந்த பார்ட்டுக்கு எப்படி இருக்கு? இல்லை, நான் ஃபஸ்ட்டு 2 பார்ட்டை பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் இதை பார்க்குறேன். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். அது ஃபேமிலி மட்டும் பேஸ் பண்ணி வருதுன்றாங்க இந்த பார்ட்டில். ஓகே, படம் நல்லா இருக்கு. நீங்கள் படத்தை பாருங்க நல்லா. பட் இதுக்கு முன்னாடி வந்த பாட்டை கம்பேர் பண்ணுறப்ப இது ஓகே. பட் வந்து ஹாலிவுட் வந்து இப்போ நம்மலாம் வந்து ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குறதே வந்து புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ இவங்க இங்கே நம்ம ஆல்ரெடி வந்த கதையே அரைச்ச மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு எல்லா பாட்டும் பார்த்துருக்கேன். லீடு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா ஆக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி ஃபுல்லாக பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் அடல்ட்ஸ் ஃபுல்லாக பார்க்காம இருக்கலாம், பரவாயில்ல. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சரௌண்டிங்ஸு அது எல்லாமே கிளியர்ட்டே இருந்துச்சு. எக்ஸ்பேண்ட் பண்ணால் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அடிச்சிருச்சு. மற்றபடி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓரளவு கொண்டு போயிடுச்சு. நல்ல ஃபிலிம் தான், நல்லா பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச். ஒரு ஃபேமிலி மட்டும் பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்றாங்க. ஃபேமிலி பேஸ் பண்ணி, ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஒரே வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை தான். ஒரே வீட்டுக்குள்ளே அவங்க அந்த எப்படி சொல்கிறது, ஒருத்தர் கேர் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் அந்த கதையை அப்படியே மூவ் ஆன் ஆகுது. எல்லாருமே கடைசியில் சாகிற மாதிரி தான் வருது. ஸோ வந்து எனக்கு பர்சனலாக ஒரு மிக்ஸ் பண்ணி வர மாதிரி இருக்குது அப்படின்னு
ஆமாம்மா. காஞ்சூரிங் சொல்றத விட இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப வைக்கணுமேங்கிறதுக்கோசரம் வச்சிருக்காங்க. அது நம்ம ஆடியன்ஸ் எனக்கு பெர்சனலா கனெக்டே ஆகல. என்னடா இப்படிலாம் கூட சீன் வைப்பாங்களா? இன்னும் ஒரு சீன் வந்து கிஸ் பண்ற மாரிலாம் ஒரு சீன் இருக்கு. அந்த சீன்லாம் வந்து எவனாவது புதுசா கல்யாணம் பார்த்தான்னா வெறுத்துருவான். அந்த அளவுக்கு மோசமா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலா ஒர்க் அவுட் ஆகல. அதில் ஒரே ஒருத்தர் தப்பிச்சு அதை திரும்பியும் அதை இன்னொரு பார்ட் கொண்டு வர மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது என்ன இது ஜானரில் கொண்டு போக போகிறாங்க எனக்கே தெரில. அது என்னன்னு தெரியல. கனெக்டிவிட்டி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது கடைசியில். அது ஒரு முடிக்கும்போது ஏதோ ஒரு திரும்பியும் அந்த விஷயம் வரா மாதிரி ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. அதை நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிள்ஸ், குட் ஃபிலிம் தான். மோஸ்ட் ஹாரர் 4 பார்ட்ல இது மோஸ்ட் ஹாரர். 4 பட்டோட இது மோஸ்ட் ஆல்வாக தான் இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லா பாட்டும் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த பாட்டும் லீடு கடைசியாக கொடுத்துருக்காங்க. கடைசி போஸ்ட் வீட்டில் அது கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, பேய் படம்னா ரத்தம் தெறிக்கும், தெறிக்க ரத்தத்தை காமிச்சா தான் வந்து பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. இப்போ நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம், சவுண்டை வச்சா பயன்படுத்துவாங்க. பட் எனக்கு இந்த படம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. என்னோட ரிவ்யூ வந்து 5க்கு வந்து 2.5 தான் தருவேன். பட் வந்து ஒன்ஸ் ஒரு டைம் பார்க்கலாம்.